friends, welcome back to Samayal Sarithiram. இன்னைக்கு நம்ம மட்டன் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ட்ரையாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நார்மலாகவே மட்டன் மட்டுமே வறுத்து நம்ம சாப்பிட்ருப்போங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வெஜிடபிள்லேயே. அதனால நாங்கள் மட்டன் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்து போட்டு ஒரு வறுவல் செஞ்சு சாப்பிடுவோங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் போடுற மட்டனுக்கு அப்புறம் அதில் போடுற அந்த உருளைக்கிழங்கு போடுறோம் இல்லைங்களா, அதுக்குமே ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. ஸோ இந்த மட்டன் உருளைக்கிழங்கு வறுவலை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. வாங்க. இப்போ வறுவல் செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம வேக போட்டுடலாம். கறி வேகும்போதே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த 3 உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம செப்பரேட்டாக பண்ணோம் அப்படின்னா கேஸ் தனியாக வந்து செலவாகும். நம்ம இந்த மாதிரி ஒன்றாவே நம்ம இது வந்து சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஆனால் நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஃபுல் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 10 சின்ன வெங்காயம் 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். கறி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுவல் செய்ய மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க. 2 டீஸ்பூன் வந்து மல்லி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு போதும். 1 ஃபுல் டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து ட்ரையாக வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் எண்ணெயே சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்து எடுத்துகிட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் 2ஆக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீல சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளுங்க. காரத்திற்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சதும் நம்ம மசாலா அரைக்க எடுத்து வச்சுருக்கிற இந்த சீரகம், பட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணி வறுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வறுத்ததும் ஆற வச்சு நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் விட்டுக்கலாங்க. வறுவலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம மசாலா அரைக்கும் போதும் சோம்பு வந்து வறுத்து நம்ம அரைச்சிருப்போம். அதனால் நான் கொஞ்சமாக வாசத்துக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்ச கறியை இருத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுத்து நான் ஒரு டம்ளர் இந்த வேக வச்ச தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்க்க போகிறதுனால இந்த தண்ணியெல்லாம் உருளைக்கிழங்கு நல்லா உறிஞ்சிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ட்ரையாக தான் வந்து இந்த வறுவல் வரப்போகுது. வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு தனி மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணி பச்சை வாசனைலாம் போனதும் கறியோடு சேர்த்து வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருக்கேங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பரட்டி விடுங்க. இந்த காரம்லாம் வந்து இந்த உருளைக்கிழங்கோட நல்லா இறங்கியிருக்குங்க. இப்போ நம்ம மசாலா வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அதில் எனக்கு வந்து இவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிருக்கு. இதில் நான் வந்து 2 ஸ்பூன் மட்டும் இந்த வறுவலுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. மீதியை நம்ம வந்து வேறு வறுவல் பண்ணும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்க, மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா இந்த வறுவல் வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேங்க. இது முந்திரி வந்து நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். பட் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வறுவலோடு இந்த முந்திரி இருந்துச்சுன்னா. ஃபைனலாக இந்த மல்லித்தலையை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அசத்தலான உருளைக்கிழங்கு போட்ட மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.